தீபக் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறத தொடர்ந்து அவங்களோட மனைவியான சிவரஞ்சனி அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே கோவமா ஒரு சில விஷயங்கள் கேட்டு சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது தீபக் அவர்கள் தான். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மெத்தனமா இருந்தாலும் போக போக கேமை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சூப்பராக விளையாண்டுருந்தாரு. கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா இவர் இருப்பார்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு அவரு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு தீபக் வெளியே வந்திருக்காருங்கிறத தெரிஞ்சு ரசிகர்கள் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. தொடர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரியே பதிலடி கொடுக்க தீபக் அவர்களோட ஒய்ஃபான சிவரஞ்சனி அவர்களுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே இது டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே தெரியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாடக்கூடிய தீபக் அவர்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு. திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபேர். பிக் பாஸ் வீட்டில் அவராக தான் இருந்திருக்காரு. எல்லா இடங்கள்லையுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் அப்படிங்கிறது கரெக்டாக பண்ணியிருக்காரு. தொடர்ந்து கேமை புரிஞ்சுக்கிட்டு நிறைய இடங்களில் சரியாக ப்ளே பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எந்த மாதிரியான அடிப்படையில் அவரை பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. நான் வீட்டுக்குள்ளே வந்த போய் சரி, இல்லை மற்றவங்க வந்திருந்த போய் சரி, எல்லாருமே தீபக் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு அவரை வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அஸ் அ ஒய்ஃபாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அவரோட மனைவியாக உண்மையிலேயே நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா அவர் இந்த மாதிரியான ஒரு பர்சன் கிடையாது, ஆனால் மொத்தமாக மாறி இருக்காரு. இதனால எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். அண்ட் என் பையன் தான் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டான், அழுது தேம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனால் பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த லைஃப் கிடையாது, அதை தாண்டி நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக தீபக் மிகப்பெரிய விஷயம் சாதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தீபக் அவர்களுக்கு இவ்வளோ நாள் ஓட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அண்ட் தீபக்கோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அன்ஃபேர்னு ஸ்டோரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதையுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. தீபக் அவர்களோட ஒய்ஃபான சிவரஞ்சனி அவர்கள் சொல்றது போல தீபக் கேமும் நல்லா தான் விளையாண்டுருக்காரு, அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. மக்கள் மத்தியிலையுமே ஓரளவுக்கு அவர்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. அவர் கண்டிப்பாக டாப் 1 வரப்போறது கிடையாது, டைட்டில் வின்னர் ஆக போகிறது கிடையாது. ஆனால் முத்துக்குமரன் கூட நிற்பாரு, விஜய் சேதுபதி இன்னொரு கையை அவர் பிடிப்பாரு, அப்படி இல்லைனா கூட ஃபைனல் ஸ்டேஜை அவர் தொடுவார் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே ஏமாற்றமாக போயிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இப்போ ரசிகர்களோட கோபம் ஆதங்கம் என்ன அப்படின்னா, விஜய் விஷாலும் சரி, பவித்ராவும் சரி, சௌந்தர்யாவும் சரி, அப்படி என்ன பிக் பாஸ் வீட்டில் மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டாங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது தீபக் அவர்கள் எவ்வளவோ பெட்டர் தானே. அப்படி இருக்கப்ப சௌந்தர்யாவையோ பவித்ராவையோ ஏன் விஜய் விஷாலையோ அமைச்சிருக்கலாம்ல, எதற்காக இவங்க தீபக் அனுப்புறாங்க? எந்த அடிப்படையில் இவங்க டைட்டில் கொடுக்க போறாங்க? அப்போ யாரை டைட்டில் வின்னராக மாற்ற போறாங்க? போற போக பார்த்தா கண்டிப்பாக சௌந்தர்யா தான் டைட்டில் வின்னர் போலயே அப்படிங்கிற அளவுக்கு இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பிக் பாஸ் எதிர்த்து கேள்வி போய்கிட்டு இருக்கு. தீபக் அவர்களோட எவிக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபேரா அன்ஃபேரா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.